ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திருவண்ணாமலையை அடுத்த மலப்பம்பாடியில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். இந்த வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? இந்த நிகழ்வில் இன்று முதல்வரோடு யார் யாரெல்லாம் பங்கெடுக்க இருக்கிறார்கள்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. திமுக இளைஞரணியின் வடக்கு மண்டல சந்திப்பு கூட்டம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பாம்பாடி அப்படிங்கிற இடத்துல நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல பங்கேற்பதற்காக திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் வருகை புரிந்திருக்கிறார். கூட்டத்திற்கு பங்கேற்பதற்காக வருகை புரிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். பிரச்சார வாகனத்தின் மேலே நின்றவாறு தொண்டர்களை நோக்கி கையசித்தவாறும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போது இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறார். இந்த கூட்டம் எதற்கான கூட்டம் அப்படின்னு பார்த்தா, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக இளைஞரணி நிர்வாகிகளை மண்டலம் வாரியாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் அப்படிங்கிறது தான் நடைபெற்று வருகிறது. திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில இந்த கூட்டத்துக்கான ஏற்பாடு அப்படிங்கிறது திருவண்ணாமலையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி தெற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு, கொங்கு மண்டலத்தை உள்ளடக்கிய மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு, மத்திய மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு எல்லாம் அடுத்தடுத்த கட்டமாக நடைபெற இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு அப்படிங்கிறது தான் திருவண்ணாமலையில நடைபெற்று வருகிறது. 91 சட்டமன்றங்களை சேர்ந்த திமுக இளைஞரணி நிர்வாகிகள் இந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறாங்க. திமுகவுல அமைப்பு ரீதியாக 70க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்கிறது. இதுல 29 மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த கூட்டத்துல பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. காலை முதலே இந்த நிர்வாகிகள் கூட்டத்துல திமுகவின் சாதனைகளை வெளியிட்டு பல்வேறு வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த இளைஞரணி கூட்டத்துல பல திமுகவின் இளம் பேச்சாளர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. அவர்களுக்கான பயிற்சி பாசறை கூட்டம் அப்படிங்கறதெல்லாம் நடத்தப்பட்டதை பார்க்க முடிந்தது. இந்த சூழல தான் இப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த கூட்டத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1,30,000 பேர் இந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்ற இருக்கிறார். திமுக இளைஞரணி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில அவருடைய உரை இருக்கும் அப்படின்னு திமுக தலைமை தரப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 4 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறதுனால திமுக இளைஞரணி பலப்படுத்தும் விதமாகத்தான் இந்த கூட்டம் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் திமுக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தேர்தலுக்கு தயாராகி வரக்கூடிய சூழல்ல திமுக இளைஞரணி செயலராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறதுனால இளைஞர்களை தயார்படுத்தும் விதமாகத்தான் இந்த கூட்டத்தை மண்டலம் வாரியாக பிரித்து உதயநிதி ஸ்டாலின் நடத்தி வருகிறார் அப்படிங்கிறதும், தேர்தலுக்கான வியூகத்தை திமுக இப்படி தொடங்கி இருக்கு அப்படிங்கிறதும் களத்துல பார்க்க முடிகிறது. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.